கந்தன் பெருமையும் கந்தபுராண மகிமையும். கந்தபுராணம் ஒரு சுந்தர புராணம். ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஒப்பற்ற காண்டமாக சுந்தர காண்டம் திகழ்வது போல 14 புராணங்களுள் கந்தபுராணம் ஒரு சுந்தர புராணமாக போற்றப்படுகிறது. அதற்கு காரணம் கந்தபுராணம் ஒரு மங்கள புராணம், மாங்கல்ய புராணம். மாங்கல்ய புராணம் என்ற சிறப்பிற்கு காரணம் இப்புராணத்தில் பார்வதி கல்யாணம், தெய்வயானை கல்யாணம், வள்ளி கல்யாணம் என்று பல கல்யாண வைபவங்கள் விவரிக்கப்படுகிறது. இப்புராணம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து இஷ்டர்களை காக்கும் தர்ம புராணம். கண்ணன் சொல்லும் கீதை போல கந்த புராணமும் ஞான போதனை தரும் ஒரு ஒப்பற்ற அறநூலாக திகழ்கிறது. கந்த புராணம் சர்வ மங்களம் பொங்கும் பார்க்கடல், பக்தி மனம் பரப்பும் கற்பகச் சோலை. கந்த புராணம் சிவனருள் பெற்ற ஆன்மீக அரிச்சுவடி. சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். மங்களத்தை கொடுக்கும் நன்னூல் இந்த கந்த புராணம். ஸ்ரீராமநாம பிரவச்சனம் நடக்கும் இடமெல்லாம் ஆஞ்சநேய மகாபிரபு எழுந்தருளி பக்தர்களை கட்டாட்சிப்பது போல சிவபெருமானும் கந்தபுராணம் பிரவச்சனம் சொல்லப்படுகின்ற இடமெல்லாம் ரிஷபாரூட மூர்த்தியாக எழுந்தருளி சிவ பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றார். பூவுலகம் உய்வதற்கு சூத்த முனிவர் அருளி செய்த 14 புராணங்களுள் ஒன்றான கந்தபுராணம் ஜொலிக்கும் நவரத்தின கிரீடமாக திகழ்கிறது. இந்த உத்தமமான 14 புராணங்களுள் பரம்பொருளான சிவபெருமானின் மகிமைகளை சொல்லும் புராணங்கள் 10. அந்த 10 புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிகவும் சிரேஷ்டமானதாகவும் சிறப்பானதாகவும் எங்கும் பிரகாசமாய் திகழும் வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது. கந்த புராணத்தை தமிழில் நமக்கு தந்தருளியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் முருகப்பெருமானின் சேவடி மறவா திருவருட்செல்வர். குன்றுதோறாடும் குமரப்பெருமான் குமரக்கோட்டம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளி பக்தர்களை காக்கும் கருணாமூர்த்தியாக திவ்ய தரிசனம் தருகின்றார். அப்பெருமானை முப்போதும் பூஜிக்கின்ற பேறு பெற்றவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்பர் இருபாதம் உச்சி வைப்போம் என்று கொண்டாடும் அளவிற்கு பெரும் பேறு பெற்ற ராமகாதையை வரைந்த கம்பனுக்கு இணையானவர் கச்சியப்பர். அம் என்றால் 6000 பாக்களும், இம் என்றால் 2000 பாக்களும் புனையவல்ல பெரும் புலவர் கச்சியப்பர். அகிலம் தழைக்க பொழியும் முகில் மழை போல் ஆன்மீகம் தழைக்க பக்தி மழை பொழிந்தவர் கச்சியப்பர் என்றால் அது மிகையாகாது. கச்சியப்பர் வடமொழியிலும் தேன் தமிழாம் தென்மொழியிலும் நல்ல புலமை பெற்றவர். குமரக்கோட்டத்தில் பரம்பரை அர்ச்சகராக இருந்து வந்த ஆதிசைவ குலத்தைச் சேர்ந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக தோன்றியவர் கச்சியப்பர். கச்சியப்பர் குமரக்கோட்டத்து பெருமானை பக்தியோடு முப்போதும் பூஜித்து வந்தார். கந்தபுராணத்தை தமிழில் திருச்செவி சாதிக்க திருவுள்ளம் கொண்ட கந்த பெருமான் ஒரு நாள் கச்சியப்பர் கனவில் வேலும் மயிலும் கொண்டு எழுந்தருளினார். கச்சியப்பர் உடல் புலகம் போர்க்க மெய் விதிர் விதிர்க்க முருகனை நிலம் கிடந்து சேவித்தார். முருகப்பெருமான் கச்சியப்பரை திருக்கண் மலர்ந்து, பக்தா, சங்கர சம்ஹிதையின் முதற்காண்டமான சிவ ரகசியத்துள்ளே நமது சரிதை கூறப்பட்டுள்ளது. அதனை நற்றமிழில் பாடுவாயாக. எமது புராணத்தை எழுதத் தொடங்கும் உனக்கு திகட சக்கர என அடியெடுத்து கொடுக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து அந்தர்த்தியாமியானார். அன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஈசன் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தார் போல சிவன் மகன் முருகன் இன்று கச்சியப்பருக்கு அடியெடுத்து கொடுத்தார். கச்சியப்பர் கனவு கலைந்து எழுந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். தேவாதி தேவனை காணவில்லை. ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. அதற்கு மேல் உறங்கவில்லை கச்சியப்பர். எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்த திகட சக்கர என்னும் அமுத மொழியை மனதிலே நிலையாக கொண்டார். நன்னீராடி திருவெண்ணீர் பூசி ருத்ராட்ச மாலைகள் தரித்து முருகனின் திருநாமத்தை சிந்தையிலே கொண்டார். 7 எழுத்தாணியும் எடுத்துக்கொண்டார். நேராக குமரக்கோட்டத்திற்கு புறப்பட்டார். கோயில் புறத்தே நின்று கோபுரத்தை தரிசித்தார். திருக்கோவிலுள் சென்று திருச்சன்னதிகளை வழிபட்டு முருகன் சன்னதி வந்தார். 7 எழுத்தாணியும் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். வேழமுகத்து விநாயகரை பிரார்த்தித்து ஏட்டில் பிள்ளையார் சுழி போட்டு எழுதத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் சகட சக்கர விண்மணியாவுரை விகட சங்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று விநாயகர் காப்பு பாயிரம் எழுதி முடித்தார். சுவடி
சுவடிகளை முருகப்பெருமானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து எடுத்து பார்த்து படித்து மகிழ்ந்தார். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கினார். ஒரு நாளுக்கு 100 பாடல்கள் என்ற கணக்கில் எழுத தொடங்கினார். முதல் நாள் 100 பாக்களை முடித்த பெருமிதத்தில் எழுதிய சுவடிகளை இரவு நடைசாத்தும் தருணத்தில் குமரப்பெருமானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து அவன் தாள்களை தலையால் வணங்கினார். மறுநாள் நடை திறந்ததும் முருகன் சன்னதி சென்று சுவடிகளை எடுத்து முதல் நாள் எழுதியதை மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்தார். படிக்க படிக்க கச்சியப்பருக்கு பேரானந்தம் பொங்கி பெருகியது. அதற்கு காரணம் சுவடியில் ஆங்காங்கே பிழை திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. முருகப்பெருமானின் பேரருளை எண்ணி எண்ணி அகமும் முகமும் மலர்ந்தார். இங்கனம் கச்சியப்பர் எழுதுவதும் கந்தபெருமான் திருத்துவதுமாக 10,345 பாக்களை தொடுத்து முடித்து மால்மருகன் திருமேனிக்கு பாமாலை சாத்தினார். காப்பியம் முழுமை பெற்றதும் அதனை முருகனின் அங்கீகாரத்துடன் அரங்கேற்றம் செய்ய ஆசைப்பட்டார் கச்சியப்பர். பண்டைய நாளில் ஒரு புலவனின் படைப்பினை அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் அவரது படைப்புகளை பண்டிதர்கள் முன்னால் படித்து காண்பித்து அவர்களது அங்கீகாரத்தை பெற வேண்டும். அது சமயம் புலவர்களிடையே நூல் பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடக்கும். தர்க்கம் குதர்க்கம் என்று அவையே அல்லோலப்படும். இதற்கெல்லாம் ஈடு கொடுத்து சொற்குற்றம், பொருட்குற்றம், இலக்கண பிழைகள் என்று வாதாடும் புலவர்களின் கேள்விக்கு தகுந்த வியாக்கியானங்களை சொல்லி அவையோர் ஒப்புதலை பெற வேண்டும். அதன் பிறகுதான் காப்பியம் அரங்கேற்றமாகும். அரங்கேற்றமான பிறகு ராஜ மரியாதைகளுடன் காப்பியம் செப்பேடு செய்து பாதுகாக்கப்படும். இப்படித்தான் திருத்தொண்ட தொகை என்னும் பெரிய புராணம், கம்ப ராமாயணம், தொல்காப்பியம் போன்ற எத்தனையோ காப்பியங்கள் அரங்கேற்றமாயின. மன்னர் முன்னிலையில் புலவர்கள், புரவலர்கள், ஆன்மீக அன்பர்கள் சூழ்ந்திருக்க கந்த புராணம் அரசாங்க அங்கீகாரம் பெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. கச்சியப்பர் அவையோரை பணிந்து கந்தபுராண காப்பியத்தை படிக்கத் தொடங்கினார். திகட சக்கர செம்முக மைந்துளான் என்ற காப்பு செய்யுள் வரிகளை படித்தார். அப்பொழுது அவையிலே சலசலப்பு. புலவர் ஒருவர் எழுந்து, திருவாளர் கச்சியப்ப புலவரே, உமது காப்பு செய்யுளில் குற்றம் கண்டோம். திகட சக்கரம் என்று எவ்வாறு புணரும்? திகழ் பிளஸ் தசம் என்பது திகடசம் என புணருதற்கு இலக்கண நூல்களில் விதியில்லையே. லகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு விதி உள்ளது. ழகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு இலக்கணத்தில் எங்கே விதி உள்ளது என்று வினா எழுப்பினார். புலவரின் கூற்றிற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் கச்சியப்பர், தகை சான்ற பெரியீர், இதை நானும் அறிவேன். காப்பின் முதலடி முருகப்பெருமானால் எடுத்துக் கொடுக்கப்பட்ட திருவாக்கு. அந்த அருள்வாக்கு இந்த காப்பியத்திற்கு சூட்டப்பட்ட மணி மகுடம் என்றார். அங்கனமாயின் அந்த முருகப்பெருமானே அவை முன் எழுந்தருளி உமக்கு அருளி செய்ததை அவை அறிய சொல்லட்டும். இதுதான் உங்கள் முடிவென்றால் இன்று அவை கலையட்டும், நாளை கூடும், அவையில் அவையோர் ஐயத்திற்கு பதில் கூறப்படும் என்று பணிவோடு பகர்ந்தார். கச்சியப்பரின் வேண்டுகோளை ஏற்று அவை கலைக்கப்பட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் கந்தபுராண தொடரில் சந்திப்போம்.